தொடர்ந்து பாருங்க, ஆதரவை கொடுங்க. மகாநதி தொடரில் நிவினை கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க யமுனா. விஜயன் வற்புறுத்தலின் பேரில் கல்யாணம் நடக்குது. அவங்க அப்பா அம்மா எவ்வளோ எதிர்ப்பு மீறி, பசுபதியின் எதிர்ப்பை மீறி கல்யாணம் நடக்குது. கல்யாணத்தில் காவேரியையும் யமுனாவையும் சாபிச்சுட்டு போயிடுறாங்க நிவினோட அப்பா அம்மா. ஒரு வழியாக காரில் உட்காந்துருக்க நிவினை பார்த்து மன்னிப்பு கேட்குறாங்க காவேரி. நான் உன்னை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நிவின். வீட்டுக்கு கூட்டுக்கிட்டு போகிறாங்க. முதல்ல அவங்க தங்கச்சி நர்மதா பார்க்குற வீட்டில் இருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வரா. வெளியே வந்த காவேரியுடைய அம்மா யமுனாவையும் காவேரியும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வரதை பார்த்துட்டு அழுகுறாங்க, புலம்புறாங்க. காவேரியும் யமுனாவையும் அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வெளியே பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அந்த நேரத்தில் விஜய் குறுக்கில் வராரு. வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதா, எனக்கு அந்த உரிமை இல்லையான்னு கேட்குறாரு. ஏன் இப்படி சொல்லாமல் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. யமுனாவை நீ செத்துப்போ, எதுக்கு உயிரோடு இருக்கிற, நீ செத்து போயிருந்தா கூட கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் மறந்துட்டுருப்போம், உயிரோடு இருந்து ஏன் எங்களை சாவடிக்கிறேன்ற மாதிரி யமுனாவை சத்தம் போடுறாங்க. அப்போ விஜய் கேட்குறாரு, செத்து போயிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பீங்களா, அதை சாகக்கூடாதுன்றதுனால தான் இந்த கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. கட்டத்தில் கங்கா நிவினை திட்டும்போது காவேரியை யமுனாவையும் எங்களை என்ன வேணாலும் பண்ணுங்க, தயவுசெய்து நிவினை மட்டும் எதுவும் சொல்லாதீங்க, நிவினுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நிவினை சத்தம் போட வேணாம், நிவினை திட்ட வேணான்றாங்க. அப்போ அவங்க அம்மா இப்போ கட்டாயத்தாலியை வாங்கிட்டு வந்து இவ்வளோ திமிராக பேசுறியான்னு சொல்லி யமுனாவை அடிக்கிறாங்க. செய்வதறியாது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நிவின் மௌனமாக நிற்கிறாரு. நடக்கிற சம்பவத்தை பார்த்து தாத்தா